ஹலோ ஆல். மாலை பட்ச ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நோ ஆனியன் நோ கார்லிக் மீல்ஸ் தான். இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் வெள்ளை பூசணிக்காய் கூட்டும் வாழைக்காய் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் பைத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி அதுக்கு தேவையான தண்ணி, மஞ்சத்தூள், சாப் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு வத்த மிளகாய் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். குக்கர் தானாக டீப்ரெஷரைஸ் ஆன உடனே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த தாளிப்பை கொதிக்கிற கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா டல்ஷான பூசணிக்காய் கூட்டு ரெடி டு சர்வ். இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் இந்த கூட்டுக்கு சிம்பிளான வாழைக்காய் பொரியல் தான். வாழைக்காவோட எட்ஜஸை சாப் பண்ணிவிட்டு பின்னாடியே அதோட பீல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடலாம். இந்த ஸ்டைல் வாழைக்காய் பொரியலுக்கு நான் எப்போவுமே க்யூப்ஸாக தான் கட் பண்ணுவேன். இட்ஸ் யோர் விஷ். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே புரிஞ்ச உடனே சாப் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. 3-4 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இந்த டெக்ஸ்சர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வேண்டான்றதுனால நான் இதில் வத்த மிளகாய் ஆட் பண்ணல. காரமாக வேணும்னு விருப்பப்படுறவங்க இதில் வத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி டு சர்வ். மாலைய பட்சம் ஃபர்ஸ்ட் டேவோட மீல் வாழைக்காய் ஃப்ரை, ரைஸ் வித் பூசணிக்காய் கூட்டு. இதே மாதிரியான நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ்க்கு இந்த மாலை பட்சம் ஃபுல்லாக நான் போட போகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.